Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி மிளகாய் பொடி ரொம்பவே சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு 15 ல இருந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இத எண்ணெய் ஊத்தாம நம்ம வறுத்துக்க போறோம். இதோட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம மிதமான சூட்ல கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அது பொடியாகிற மாதிரி நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும், நுணுங்கணும். அதான் பதம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 100 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போது இது நல்லா நமக்கு பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதையும் நம்ம இப்போ மாற்றி எடுக்கலாம். அடுத்து இது எல்லாம் ஆகிறதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பையும் நல்லா சிவக்க வறுத்துக்கணும். எல்லாமே நம்ம மிதமான சூட்டில் வறுக்கும் போது ஒரே மாதிரி வறுப்படும். இப்போ இதையும் நான் ஆற வச்சுக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 1/4 கிலோவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு உளுந்தும் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ நான் ஒரு முழு பூண்டை தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன். பொதுவாக பொடி அரைக்கும் போது எண்ணெய் சேர்த்து சில பேர் அரைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரையாக அரைக்கும் போது இந்த பொடி நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நான் ஆற வச்சுக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது பொடிக்கு நல்லது, ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது வறுத்த ஜாமான் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். அடுத்து எப்படி அரைக்கணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிடாமல் நான் தனியாக மிளகாயும் கருவேப்பிலை மட்டும் எடுத்து அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா மிளகாய் நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கணும். மற்ற பருப்பு வகைகள்லாம் நமக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் பொடி கொஞ்சம் முறுமுறுப்போடு இருக்கும். பாருங்கள், மிளகா நல்லா பொடியானதுக்கப்புறம் நான் இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்து அரைக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு பெருங்காயம் இருந்தால் அதை லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இட்லி பொடி செய்யுங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் OMG கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.